Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. Leica Productions வழங்கும் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 திரையரங்குகளில் ஏப்ரல் 28 முதல். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எனக்கு ஜெயம் ரவி சாரோட பொன்னியின் செல்வன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் தான் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு கேரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் வந்தியத்தேவன் இஸ் மை ஃபேவரட். வந்தியத்தேவன் வந்து ஃப்ரம் அ புக் டைமோ இல்லை ஒரு கதை சொல்கிற டைம்லேருந்து அது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சாமிங்கான கேரக்டர். ஸோ ஐல் சே வந்தியத்தேவன் இஸ் மை ஃபேவரட் கேரக்டர். இல்லை அதான் நீங்கள் திட்டு வாங்காமல் நடிச்சிட்டாலே அதுவே பாராட்டு தான். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% திட்டு வாங்காமல் நடிச்சிட்டேன். ஸ்டண்ட் சீனில் மட்டும் கொஞ்சம் திட்டு வாங்கினேன். ஸோ அதனால் நடிப்பு டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து பாஸ் மார்க் தான் அப்படின்னு நம்புகிறேன். பட் இட்ஸ் பீன் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் மேன். அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு குட் சொன்னாலே பெரிய விஷயம். ஒரே வாட்டி ஒரு குட் சொன்னார். ஸோ அது வரைக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. பிஜிஎம்லாம் தெறிக்க விட்டுருக்காரு. எல்லா சீனுமே நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டில் நிறையா மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் இன்னும் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் த்ரிஷா கார்த்திகா சீன்ஸ்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா ரொம்ப அது விக்ரம் சாலாம் வந்துருக்காரு. ஸோ ரொம்ப இதாக இருக்குது, நல்லா இருக்கு. பிடிச்சிருக்காரு. ரெக்மான் சார் சொல்லுவாங்க. அகநகெல்லாம் அழிதுச்சு. அகநகை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக தான் வருது. பயங்கரமாக இருக்குது. பேக்ரவுண்ட் பண்ணிட்டார். சூப்பராக இருக்குது. அஃப்கோர்ஸ் கார்த்தி சார் தான் எப்போதுமே. கார்த்தி சார் வந்தாலே தூள் பறக்குது. ஜெயமதி சார் பண்ணுறாரு, ஆனால் கார்த்தி சார் அளவு பண்ண முடியல. கார்த்தி சார் செம்மையாக பண்ணுறாரு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. PS 1க்கு எவ்வளோ இது இருந்ததோ அதே PS 2க்குமே இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் நல்லாவே இருக்குது. அண்ட் சாட்டிஸ்ஃபைட். படம் நல்லாவே நல்லா இருக்கு. எனக்கு த்ரிஷா ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப யூனிக்காக இருக்காங்க. அதில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்களும் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஜெயம் ரவி இஸ் ஆல்சோ டூயிங் குட். எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. சொல்ல முடியல ஒன்று ஒன்றா தனியாக. எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க. நான் வந்து ஆடியோ லான்ச்லேயே கேட்டுட்டேன். அதனால எனக்கு இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும்போது புதுசாக தான் இருந்தது. ஒரு சீன் பார்த்தீங்கன்னா இந்த த்ரிஷா வந்து கார்த்திக் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது. ஓகே. அதுவும் என்னென்னா, இந்த படம் இன்றைக்கி ஒரு விசேஷம். இப்போ சம்மரில் வந்திருக்கு. ஏசிக்காகவும் சொல்லலாம். இன்னொன்று நல்ல படம் தெரிஞ்சுக்கணும் வராங்க. தெரிஞ்சவங்க இன்னும் தான் இருக்குன்னு பார்க்கலான்னு வராங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்க வராங்க. அப்படி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த படம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. பிரமாதமான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் முக்கியமாக கிரேட் ஒர்க், பாராட்டுகள். விட நான் ஆல்ரெடி புக்கு படிச்சிட்டேன். பட் புக்கு படிக்கும்போது நான் என்னோட இமேஜினரி தான் அது இருந்துச்சு. ஆனால் மணிரத்னம் சார் அதை வந்து விஷுவலாக காட்டும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது தமிழர்களோட அந்த கலாச்சாரத்தை கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து காட்டினாங்க. விக்ரம் சார் ஃபேவரெட்டு. வேறு லெவலில் ஆக்டிங் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் நிறைய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு. புக்கில் கொஞ்சம் வேறு, அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் எடுத்திருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. பக்கா எல்லாரோட ஆக்டிங்கும் சொல்ல தேவையில்லை. வேறு லெவல். ரகுமான் சார் அதெல்லாம் மியூசிக் அவரை பற்றி சொல்லவா வேணும். அவர் வேறு லெவல் பிரித்து மிஞ்சிட்டார். அதாவது எல்லா எஃபர்ட்டையும் கொண்டு வந்து காட்டிட்டார். அந்த இதில் 1001 எப்படி ஜிவி அவரோட காட்டியிருந்தாரோ அதே மாதிரி இவர் வேறு லெவலில் அவரோட ஜானர் தனி. அவர் வேறு செப்பரேட் பேஸில் பண்ணிட்டார். சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம் எல்லாருமே கண்டிப்பாக. ஏன்னா ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா விக்ரம் அண்ட் ஐஸ்வர்யா ராய் பயங்கரமான ஒரு சீன் இருக்குது. அந்த கிளைமேக்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி வரும். ட்ரெய்லரில் கூட லாஸ்ட்டில் ஒரு அந்த சீன் வேறு லெவல் எமோஷனல். கண்ணெல்லாம் கலங்கிச்சு எனக்கு. நல்ல பர்ஃபார்மன்ஸ். செம்ம. எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாங்க 2 பேரும். ஏறம் சொல்லவே வேணாம். அவர் வேறு லெவல். எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஒரு சாங் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் உள்ள சாங்கை வந்து கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் இருந்தது. மொத்தத்தில் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல் பேக்டாக இருந்தது. தலைவா PS 1 வந்து அதாவது இந்த படத்துக்கான ஒரு செட்டிங் தான். இந்த படத்தை தயவு செய்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமே போய் பாருங்கள். ஸ்பாயிலர்ஸ்லாம் வெளியே வரதுக்குள்ளே நான் படம் பார்த்து ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியில், ஒரு பயங்கரமான சந்தோஷத்தில், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுகிற விதத்துலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது படம். PS 1 வந்து ஒன்றுமே இல்லை. இதை கம்பேர் பண்ணும்போது தயவு செய்து எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ இப்போ பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. Very happy, of course. I mean, this is the first show, so we are also looking out for the reaction. And so far, everything seems to be very positive. And you should tell me actually what is the reaction. You must have covered a lot of other people.
but we are also very happy. ஏன்னா மணி சார் ரொம்ப வருஷமாக இதாக இருந்தது. இப்போ ஃபைனலாக when it comes to screen and we are able to do justice to it, I'm so happy for that. அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்து we don't look at actors like that. We look at characters. So each character has got its own importance. Probably what will leave a very good impression for you will be the emotional angle between Aditya Karigalan and Nandini, because that's the high point of the movie. Thank you. Okay. எனக்கு ஜெயம் ரவி சாரோட பொன்னியின் செல்வன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் தான் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு கேரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் வந்தியத்தேவன் இஸ் மை ஃபேவரட். வந்தியத்தேவன் வந்து ஃப்ரம் அ புக் டைமோ இல்லை ஒரு கதை சொல்கிற டைம்லேருந்து அது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சாமிங்கான கேரக்டர். ஸோ ஐல் சே வந்தியத்தேவன் இஸ் மை ஃபேவரட் கேரக்டர். இல்லை அதான் நீங்கள் திட்டு வாங்காமல் நடிச்சிட்டாலே அதுவே பாராட்டு தான். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% திட்டு வாங்காமல் நடிச்சிட்டேன். ஸ்டன்ட் சீனில் மட்டும் கொஞ்சம் திட்டு வாங்கினேன். ஸோ அதனால் நடிப்பு டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து பாஸ் மார்க் தான் அப்படின்னு நம்புகிறேன். பட் இட்ஸ் பீன் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் மேன். அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு குட் சொன்னாலே பெரிய விஷயம். ஒரே வாட்டி ஒரு குட் சொன்னார். ஸோ அது வரைக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. பிஜிஎம்லாம் தெறிக்க விட்டுருக்காரு. எல்லா சீனுமே நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டில் நிறையா மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் இன்னும் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் த்ரிஷா கார்த்திகா சீன்ஸ்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா ரொம்ப அது விக்ரம் சாலாம் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப இதாக இருக்குது, நல்லா இருக்கு. பிடிச்சிருக்காரு. ரெக்வான்ஸை சொல்ல வேணும். அகநகெல்லாம் அழிதுச்சு. அகநகை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக தான் வருது. பயங்கரமாக இருக்குது. பேக்ரவுண்ட் பண்ணிட்டார். சூப்பராக இருக்குது. அஃப்கோர்ஸ் கார்த்தி சார் தான் எப்போதுமே. கார்த்தி சார் வந்தாலே தூள் பறக்குது. ஜெயமதி சார் பண்ணுறாரு, ஆனால் கார்த்தி சார் அளவு பண்ண முடியல. கார்த்தி சார் செம்மையாக பண்ணுறாரு. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள். லைகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 திரையரங்குகளில் ஏப்ரல் 28 முதல். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.